ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடைய சேனல் வாயிலாக ஈரோட்டிலிருந்து பூபதிராம் ஜோதிடர். சிம்மராசி என்பவர். சிம்மம் மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரங்களை கொண்டது. சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் மிகவும் ஆட்சி பெற்றிருந்தால் மிகச் சிறப்பான வாழ்க்கை கொண்டவர், மிகச் சிறப்பான எதிர்காலம் கொண்டவர். உத்தியோகஸ்தர்கள் சிறப்பாக உத்தியோகம் செய்வதாக இருப்பார்கள். அரசாங்கத்துறையில் மின்னுபவர்கள் சிம்மராசிக்காரர்களே. ராஜாங்க குணம் கொண்டவர்கள். சாதாரண நிலையில் பிறந்தால் கூட எதிர்காலத்தை மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். நிறைய அரசியல்வாதிகள், நிறைய முதலமைச்சர்கள் சிம்மராசியில் பிறந்தவராக இருப்பார்கள். நிறைய எம்பி சிம்மராசியில் பிறந்தவராக இருப்பார்கள். நிறைய எம்எல்ஏக்கள் சிம்மராசியில் பிறந்தவராக இருப்பார்கள். நிறைய இராணுவத்தில் இருப்பவர்கள் சிம்மராசியில் பிறந்தவராக இருப்பார்கள். நிறைய பணப்பட்டகம் சார்ந்த விஷயங்கள் இவர்கள் முதன்மையாக இருப்பார்கள். அதை சார்ந்த தொழில் அத்தனையும் இவர்கள் கையில் இருக்கும். தனாதிபதி புதனாக வருவதாலும் தனஸ்தானத்துக்கு 5ஆம் வீடு குருவாக வருவதாலும் இவர்கள் பணப்பட்டகத்தை நிர்வகிப்பதில் சிறந்ததாக இருப்பார்கள். குடும்பம் என்று பார்த்தால் மிக நல்ல குடும்பமாக அமையும். நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல மக்கள் அமைவார்கள். ஆனாலும் சில சிம்மராசிகளை பொறுத்தவரை 7ஆம் ஆதி சனியாக வருவதால் சற்று குணபேதங்கள் இருக்கும். ஆனாலும் குடும்பத்தை சரியாக கொண்டு போவார். 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக இருப்பதால் தான் தனியாக நின்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்வு செய்து கொண்டு அந்த பிரச்சனை பல பேர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு சரியான தீர்வை கொடுத்து அந்த விஷயங்கள் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி தான் யார் என்பதை நிரூபிப்பதில் வல்லவர். எதிர்ப்பு என்று இவருக்கு சற்றும் எதிரிகள் இவரிடம் நிற்க முடியாது. எதிர்த்து நின்றால் போர்க்களமாகிவிடும். அப்படிப்பட்ட குணம். ஆனால் நல்லவர்களும் உண்டு. நல்ல மனது, நல்ல அமைதியான குணம், நல்ல தர்ம சிந்தனை இவர்களும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4 9ஆம் வீடு செவ்வாயுடைய வீடாக வருவதால் தர்ம சிந்தனை சற்று அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு எப்போதுமே நண்பர்கள் சற்று அதிகம். நிறைய நண்பர்கள். சில விஷயங்கள் ஏமாளிகள் இவர்கள். நண்பர்கள் விஷயத்தில் ஏமாந்துடுவார். ஏன்னா 7ஆம் ஆதி சனியாக வருவதால் சனியை பொறுத்த வரைக்கும் சில குணபேதங்கள் அதிகமாக இருக்கும். இவர்களை ஏமாற்றுவதே குறியாக இருந்து ஏமாற்றிவிடுவார். ஆக எச்சரிக்கை அவசியம். நண்பர்கள் விஷயத்தில், நட்பு விஷயத்தில், ஆண் பெண் பழக்க வழக்கங்கள் எச்சரிக்கை அவசியம். ஆக சிறப்பான குணம், சிறப்பான எதிர்காலம், சிறப்பான அமைப்பு உள்ளவர்கள். கண்கள் கூர்மையாக, விசாலமாக, கூர்மையாக பார்ப்பவர்கள். சிரித்தால் எதிரிகள் வசப்பட்டு விடுவார்கள். அப்படி ஒரு சிரிப்புகளிடம் இருக்கும். நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். நல்ல வாகன வசதி உள்ளவர்களாக இருப்பார்கள். பெரிய வீடு, பெரிய வீடு என்றால் பெரிய வீடாக இருக்கும். சிம்மலக்கணத்தை பொறுத்தவரை, சிம்மராசியை பொறுத்தவரை பெரிய வீட்டை அமைத்துக் கொள்வார்கள். சாதாரண கூலி வேலைக்கு செல்பவங்க கூட ஒரு 1 கோடி 2 கோடிக்கெல்லாம் வீடு கட்டிவிடுவார். அந்த அளவுக்கு வருமானம் பெருகி கொண்டே வரும். நல்ல திசாபுத்தி அமையும் போது நல்ல வாழ்க்கை அமையும். அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சற்று 1 அல்லது 2 இப்படித்தான் இருக்கும். அதே குழந்தைகள் மிகவும் குறைவு. 5ஆம் ஆதி குருவாகவும் அஷ்டமாதிபதி குருவாகவும் இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் சற்று ஜாக்கிரதையா இருக்கும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆக சிறப்பான குடும்பம் உள்ளவர்கள், சிறப்பான தொழில் உள்ளவர்கள், நல்ல அரசியல்வாதிகள், நல்ல போலீஸ் அதிகாரிகள் இந்த ராசியில் பிறந்தவராக இருப்பார்கள், இந்த லக்கணத்தில் பிறந்தவராக இருப்பார்கள்.
தெய்வ வழிபாடு என்று பார்த்தால் 2ஆம் ஆதி புதனாக வருவதால் பெருமாள் வழிபாடு, நாராயண வழிபாடு, நின்று கொண்டிருக்கும் நாராயணன் வழிபாடு, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நாராயணன் என்று அழைக்கப்படக்கூடிய நாராயண வழிபாடு, 2 மனைமார்களோடு இருக்கக்கூடிய நாராயண வழிபாடு சிறப்பு. 5 தகை நாகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் தேவதை சமயபுரத்தம்மன், நாகாத்தம்மன் என்று வணங்கக்கூடிய தெய்வங்கள் மிகவும் சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பார்கள். எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களாக இருப்பதால் இந்த தெய்வ வழிபாட்டில் இவர்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுபவர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட ஆலோசனை உண்டு, அதுக்குரிய கட்டணம் உண்டு. நல்ல ஆலோசனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்.